இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ வந்து இன்கம் டேக்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற தீம் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்காக உள்ள ப்ரொசீஜர் பற்றி. அதாவது நீங்கள் எல்லாம் பேங்க்கில் அல்லது வேறு எங்கேயாவது இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 15G அல்லது 15H கொடுக்கணும். 15G ஆர்டினரி சிட்டிசன், அதாவது பிலோ 60 இயர்ஸ் இருந்தால் 15G, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 15H. அதுதான் இவ்வளோ நாளும் ப்ரொசீஜர். இப்போ இந்த வருஷத்தில் வந்து அந்த ப்ரொசீஜரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 15G 15Hக்கு பதிலாக ஃபார்ம் 121 அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம் 121லையும் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம், அதாவது டெபாசிட்ஸ் மூலமாக வர வருமானம் எவ்வளவு, டேக்ஸ் சேவர் ஃபண்ட் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக வர வருமானம் எவ்வளவு, இது மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் தான் அதில் ஃபில் பண்ணுறோம். நீங்கள் எங்கெங்கே பணம் போட்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் 121 கொடுக்கணும். அதில் வந்து உங்களோட டெபாசிட்ஸ் 4-5 இருந்தால் டெபாசிட்ஸோட பேர் எழுதி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத எழுதணும். லிங்க்டு வித் உங்களோட எஸ்பி அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதணும். எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயரில் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஃபார்ம் 121 கொடுத்தா தான் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இல்லைன்னா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. இந்த ஃபார்ம் 121 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு போன போது கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. தேவையான அதாவது எங்கெங்கே போட்டு வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து ஃபார்ம் 121 கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஃபார்ம் 121 கொடுக்கலன்னா ஃபார்ம் 121 ஒன்று வந்திருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரியல, அப்டேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு. நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும், ஏன் அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பேங்க் வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லைன்னா. இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ.